சின்ன தொப்புள் காட்டி வராங்கன்னா அது ஒரு கிளாமரா? ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தால் அவ்வளோ செட் ஆகுமா என்னன்னு தெரியாது. ஜாதி நோக்கி படம் எடுக்கிறது, இந்த கேஸ்ட் எங்களை தாழ்த்தப்பட்டாங்க, உங்களை தாழ்த்தப்பட்டாங்க, இதெல்லாம் டூ எல்லாம் கிடையாது. உன்னோடய நிறுத்திக்கோங்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, அவ்வளோ நல்லா இருந்தது. செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாகவே கொஞ்சம் லேகாக போன மாதிரி தான் இருந்துச்சு கம்பேரிட்டிவ்லி. வரலட்சுமியோட யோகா கிளாமர்லாம் அடிச்சு மாசுன்னே சொல்லலாம். ஓடாதுன்னு சொல்லிட்டு 110 ரூபா டிக்கெட்டுக்கு விட்டாங்க. மொக்க படமே 196 ரூபாய்க்கு பார்க்கலாம். விஷால் சீனுக்கு ஆடு வேடிக்கை பார்த்துட்டு பேனு கத்தினிருந்தனால. Hi, this is Minna. Like, share, subscribe. News 10 Tamil. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளாமர்லாம் இல்லை. சாதாரண ஒரு சின்ன தொப்புள் காட்டி வராங்கன்னா அது ஒரு கிளாமரா? இதே படம்னா சின்ன அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் தான். அதெல்லாம் ஒன்றும் தப்பாலாம் எடுக்கலை. அடல்ட் காமெடின்லாம் எடுக்கலைங்க. சாதாரண ஒரு ரியல் லைஃப்பில் அப்படியே இருக்கும்போது இருக்கிற காமெடியை தானே தவிர காமெடின்னு ஒரு ட்ராக்காக ஒட்டலை. அதனால அது அப்படியே அந்த படத்தோட போகிற காமெடி அது சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்தால் அவ்வளோ செட் ஆகுமா என்னன்னு தெரியாது. பட் பசங்களோட வந்தால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிடலாம். கன்ஃபார்மாக அவ்வளோ சூப்பராக இருக்குது படம். சந்தானம் ஏன்னா அவர் இப்போ ஹீரோவெல்லாம் நடிச்சிட்டு இருக்கிறாரு, செம்மையாக பண்ணியிருக்காருண்ணா. படம் முழுக்க லிட்டரெலாம் உழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம்ண்ணா. நாங்கள் கண்ணெல்லாம் தண்ணி வருது எங்களுக்கு. செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாகவே கொஞ்சம் லேகாக போன மாதிரி தான் இருந்துச்சு கம்பேரிட்டிவ்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு. ஒரு சில காமெடிஸ் விழுந்து சிரிப்பீங்க. 12 வருஷத்துக்கு அந்த டைம் கேப் நல்லா தெரியுது காமெடிஸ்லேயே. 12 வருஷம் மட்டும் வந்தால் ஒரு சில காமெடிஸ் இன்னும் ரசிச்சு பார்த்துருப்போம். இப்போ வரதால ஒரு சில காமெடிஸ் வந்து எல்லாம் பே கேட்டுட்டோம் என்னடா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அந்த கம்பேரிசன் இருக்குது. பட் இருந்தாலும் எல்லாம் ரசிச்சதுக்கு காரணம் காமெடி படங்கள் வரது இல்லை, இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்றது தான். லாஸ்ட் 20 மினிட்ஸ் கொஞ்சம் ரொம்ப கடுப்பாக தான் போச்சு. அந்த ஹீரோ வில்லன் ஃபைட்டு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கடுப்பாக தான் போச்சு. ஏதோ நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதா கடைசியில் சதாவெல்லாம் கொண்டு ஒரு பாட்டெலாம் ஆட விட்டாங்க. நம்ம எதிர்பார்த்து செஞ்சுட்டாப்புல அவ்வளோ சுந்தர்சி அப்படி தான் சொல்லணும். உலகத்தில் யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு நடிகையாக அஞ்சலி கிடச்சுன்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இளமையாக இருந்தாங்கல்ல அந்த டைமில் ஒரு படம் பண்ணாங்க. வயசாயிடுச்சு, இப்போது கிளவி ஆகிட்டாங்க. கிளவியான பின்னாடி ஒரு படம் பண்ணாங்க. 2 படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனது. ஜெயலலிதா அம்மாவை தாண்டி, சரோஜாதேவியை தாண்டி, நயன்தாராவை தாண்டி அஞ்சலி கிடச்சிக்கு தான் சொல்லுவேன். இது ஒரு ப்ராங்காக இருந்தாலும் உண்மை அதுதாங்க. ஏன்னா அவங்களுக்கு வயசே ஆகிப்போச்சு. அவங்க யூத்தாக இருக்கும்போது பண்ணின ஒரு படத்தை வந்து இப்போ விட்டு சிறப்பான பொங்கலாக மாற்றி விட்டாங்கன்னு. ஜாதி நோக்கி படம் எடுக்கிறது, இந்த கேஸ்ட் எங்களை தாழ்த்தப்பட்டாங்க, உங்களை தாழ்த்தப்பட்டாங்க அப்படி நோக்கி படம் எடுக்கிறத விட இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா மக்களும் விரும்பி பார்ப்பாங்க, எல்லாரும் தேட்டருக்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி படத்துக்கு வந்துட்டு நீங்கள் என்ன தாழ்த்தப்பட்டாங்கன்னா ஸோ அவங்க தான் இப்போ வந்துட்டு ஹை பொசிஷனில் இருக்காங்க. எல்லா கவர்மெண்ட்டு என்ன ஒரு கவர்மெண்ட் இதுக்கு போனீங்க அப்படின்னா அவங்க தான் வந்து ஹை பொசிஷனில் இருக்காங்க. ஸோ மக்கள் இருக்கிற அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கறதோட எல்லாருக்கும் மக்களுக்கு சமமாக பிரித்து எல்லாருக்கும் அந்த மாதிரி சலுகைகள் கொடுத்தாங்கன்னா எல்லாரும் பெரிய ஆள் ஆவாங்க கண்டிப்பாக. ஆமாம், வின்டேஜ் சந்தானத்தை திரும்ப பார்த்த மாதிரி இருந்தது. அதாவது வந்து ஃபஸ்ட்லாம் அவர் ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா தலை கூட நடிக்கும்போது சரி, தளபதி கூட நடிக்கும்போது சரி சார், அதாவது வந்து ஹீரோவுக்கு ஈக்குவலாக இடம் கொடுத்து கவுண்டரில் அடிக்கிறது நம்பர் 1 அவர். ஸோ அந்த வந்து பழைய சந்தான கவுண்டர்லாம் இப்போ கேட்க முடிஞ்சது. கொஞ்சம் யோசிக்க வச்சுது சார். சந்தான சார்லாம் இப்படி தான் 10 வருஷம் முன்னாடி பயங்கரமாக கவுண்டர் போட்டார். இப்போ ஹீரோ ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படின்னு தெரியல. பட்டு பழைய கவுண்டர் வந்து இப்போ கேட்குறது ரொம்ப சூப்பராக சார், ஜாலியாக சார். ஆனால் அந்த சாங் முழுசாக கேட்டு அதுக்கப்புறம் எழுந்து வந்தோம். அந்த அளவுக்கு பாட்டு சூப்பராக இருந்தது. செம்ம கிளாமர், அதை ஒன்று சொல்லணும். ஹீரோயின்ஸு இவ்வளோ கிளாமருங்கிறது இந்த படத்தில் தான் தெரியுது. அந்தளவுக்கு கிளாமர் இருந்தது. அது வரலட்சுமியோட யோகா கிளாமர்லாம் அடித்து மாசுன்னே சொல்லலாம். ஆனால் கிளாமர் காமெடியோடு பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. எங்களுக்கே அது வந்து ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி தெரில. நிறையா டபுள் மீனிங் காமெடி இருந்தால் கூட ரசிக்கிற மாதிரி தான் இருந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக செம்ம என்ஜாய்மெண்ட்டு. செகண்ட் ஹாஃபில் காமெடி கலந்த ஆக்ஷன்ஸ்லாம் நிறையா பார்க்கலாம். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதுவும் மனோபாலா சார்லாம் பேசி ஆகணும். செத்து சாவடிக்காண்டா எங்களெல்லாம் அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக இருந்தது படம். விஷால் அண்ணா கண்டிப்பாக வந்து கம்பேக் கொடுக்கணும். வேறு நல்ல மூவி கண்டிப்பாக கொடுக்கணும். இதெல்லாம் டூ எல்லாம் கிடையாது. உன்னோடய நிறுத்திக்கோங்க, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது, அவ்வளோ நல்லா இருந்தது. 12 வருஷம் கழிச்சு ஓ அப்படியா, எனக்கு அதுவே தெரியல. ஆனால் வேறு லெவல். நாங்கள் போன எல்லாருமே ஸ்மைலிங் ஃபேஸோட தான் ரிட்டன் வந்துட்டு இருக்கோம். ஸோ வேறு லெவல் படம். சந்தானம் சார், விஷால் சார் தான் எனக்கு 2 பேர் தான் பிடிச்சிருந்தது ரொம்ப. சந்தானம் சாருங்கிறது பண்ணுற காமெடி எதுவும் எனக்கு கிரிஞ்சாவே தெரியல. எல்லாமே ஃபன்னாக தான் இருக்குது, ரசிக்கிற மாதிரி தான் சார் இருக்குது. ஓடாதுன்னு சொல்லிட்டு 110 ரூபா டிக்கெட்டுக்கு விட்டாங்க. மொக்க படமே 196 ரூபாய்க்கு பார்க்கலாம். இந்த மாதிரி விட்டதுக்கு குடும்பங்கள்லாம் கொண்டாட வெற்றி அந்த படம் வந்து மாறி கொடுத்துருக்கு தான் நினைக்கிறோம். சந்தானம் அந்த படத்தில் பார்த்தா தூக்கு மாட்டி செத்துடணும். ஏன்டா நம்மளாம் உயிரோடு இருக்கோம், ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு ஹீரோங்கிற வழக்கில் போய் விழுந்துட்டார் அவர் தேவையில்லாமல் நினைக்கிறேன். இந்த மாதிரி கவுண்டரை கொடுத்துட்டு ஒரு காமெடி பண்ணிக்கிட்டே ஒரு பேரை
வாய்ப்புகளையும் பெற்று போயிட்டே இருக்கலாம். ஏன்னா பணம் அவங்களுக்குலாம் இருக்குது. ஏன் நீங்கள் பணத்துக்காண்டி ஹீரோவாக பண்ணி ஓடுறீங்க? தேவையே இல்லைன்னு சொல்லுவேன். ஒரு 10 படம் கொடுக்குறீங்க, ஒரு படம் பார்க்குற மாதிரி இருக்குது. நம்ம சொல்லலாம் டிடி ரிட்டர்ன்ஸ்லாம் நான்லாம் நல்ல ரிவ்யூவே கொடுத்தேன், அப்படி இருந்துச்சு. ஆனால் அதிலே இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்தா போதுங்க வருஷத்துக்கு. ஒரு பேயை கூட வந்து கிளாமர் காட்டி தான் தலைமை அனுப்புவார். இந்த படத்தில் 1க்கு 2 ஹீரோனு சும்மா சிறப்பாக வச்சு செஞ்சுருக்காப்புல. இந்த கல்யாணாவாத 90 கிட்ஸ் எல்லாம் ஒன்று சொல்லிக்கிறோம்ப்பா. சுந்தர்சி சார் படங்களில் என்ன விஷயம் எதிர்பார்ப்பீங்களோ அதெல்லாம் இருக்கு, சூப்பராக இருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு. வந்தீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. கட்சியில் ஒரு 20 நிமிஷம்னா அந்த மனோபால படமே பயங்கரமா காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. லாஸ்ட்ல ஒரு விஜய் ஆண்டனி பாட்டு பக்கா வைப். ஆண்டனி ஸ்டெப்பே வைபா இருக்கும், தும்பக்க தும்பாடின்னு. அப்புறம் சொல்றதுக்குன்னா காமெடி தானே, 20 நிமிஷம் காமெடி மனோபால வச்சு பயங்கரமா வச்சிருக்காரு நான் படத்துல. அப்புறம் அந்த 2 ஹீரோயின் கடைசியில ஒரே ஒரு ஹீரோயின். இவங்க சும்மா எல்லாம் ஹீரோயின் கத்திக்கிட்டு இருந்தானுங்க. சத்தியமான விஷால் சீனுக்கு ஆடு வேடிக்கை பார்த்துட்டு பேனு கத்தின்னு இருந்தனால தொண்டையே போச்சு. பயங்கரமா இருக்குண்ணா படம். அதெல்லாம் உண்மையா ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. சூப்பரா பண்ணியிருக்காருண்ணா படத்துல. ஓகே விடதுல நல்லா பண்ணியிருக்காருண்ணா அவரு. எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருச்சு படம். அண்ணா ப்ளீஸ்ண்ணா படம்லாம் வேணாண்ணா, ஹீரோவா நடிக்காதண்ணா. நீங்க தயவு செஞ்சு வந்து காமெடினா பண்ணுங்கண்ணா. ஒரு காசு வேஸ்ட் ஆயிடுச்சோ, ஐயோ கொஞ்ச நேரம் ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க, போர் அடிக்குதா, அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. எல்லாமே நல்லா இருக்கு, ஃபுல்லா என்ஜாய் பண்ணலாம். 12 வருஷம் பழைய படமா தெரியுதா பார்க்கணும்? கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நடிச்சிருக்கவங்க எல்லாரும் எங்கே இருக்காங்க, அது மட்டும்தான். ஏன் எல்லாருக்குமே தெரியும் விஷாலனா இப்போ எப்படி இருக்காங்க. அதுவும் படத்துலலாம் செம்ம ஃபிசிக் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டுமே தவிர்த்து படம் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்காக தான் நான் வந்தேன். 100 of 100 கொடுக்கலாம். குட்டி காமெடி கூட அவ்வளோ நல்லா இருந்தது. தேட்டரே வாய் விட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க படம் ஃபுல்லும். நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு மூவி பார்க்குறேன். ஸோ செம்ம பாசிட்டிவ் ரிவ்யூஸ் எல்லாருக்கிட்ட இருந்து வரும். தியேட்டரில் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.